நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம், கடந்த இரவெல்லாம் நீர் எங்களை கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே இந்த நாளின் காலை ஆராதனைக்கு எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்டதான காலை ஆராதனை இல்லை என்றாலும் எங்களுக்கு நீர் ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியம் தந்து உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க கத்துறதைச்சதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மோசையோடு சொன்னீரே, நீ ஆயத்தமாகி காலையில் தேவ சமூகத்தில் வந்து நில் என்று சொன்னது போல் நாங்கள் நிற்கக்கூடிய கிருபை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு சீக்கிரத்தில் வந்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்மை சேவிக்க, உமக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. எங்கள் தேவாதி தேவனை துதியுங்கள், கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி 136வது சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தது போல எங்களுடைய தாழ்விலே எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா துதிக்கிறோம். அல்லது ஆராதனையுடைய எல்லா பகுதியிலேயும் நீர் வெளிப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, செக்கினாய் மகிமையினால் என்னை மூடிக்கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலேயும் நீ வெளிப்படும், எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா பரிசுத்தவானுடைய ஆராதனையிலேயும் ஆங்காங்கு நீர் நம்முடைய வல்லமையை அனுப்பி, வல்லமையான செங்கோலை அனுப்பி ஆளுகை செய்வீராக தாழ்த்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அபிஷேகித்து தருவீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஜீவனாக, ஆவியாக கிரியை செய்யத்தக்கதாக, தேவ நோக்கம் எங்கள் ஒவ்வொருத்தரிலையும் நிறைவேறத்தக்கதாக நான் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. வான பராபரணி வாருமை மத்தியிலே என்ற ஸ்தோத்திர பாடல். வான பராபரணி. வான பராபரணி இப்போ வாருமை மத்தியிலே வந்தனின் திருக்கரத்தால் நம்மை ஆசீர்வதியுமையா. வந்தனின் திருக்கரத்தால் நம்மை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. பக்தரன் மறுவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறுவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பாதமை கூடும் பாவையரமக்கு பரிசுத்தமேயுமையா. பாதமை கூடும் பாவையரமக்கு பரிசுத்தமேயுமையா. வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க. வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க. வான பராபரணே இப்போ வாருமை மத்தியிலே. கிருபசன பதியே என் கிருபையில் நிலைத்திடவே. கிருபசன பதியே என் கிருபையில் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும்
கஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே, வானபரபரனே என் வாரும் மத்தியிலே. ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனுடைய முழு பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு இருப்பதற்காய் உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல 138:2 சொன்னது போல ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். தாழ்த்தி கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற வேளையிலே ஏற்ற வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நடந்த சம்பவம் என்னுடைய மனதை ரொம்ப ஒரு ஷார்ப் ஆக்கின, ஒரு ஸ்பார்க் ஆக்கின ஒரு சம்பவத்தை சொல்லி தேவனுடைய வசனத்துக்கு நிறைய உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவர். அல்லேலூயா. சென்னை பட்டணத்தில் நடந்த சம்பவம். கதை கேட்கறது போல கேட்காதீங்க. நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு அருமையான தேவ மனுஷன் பேசினதை நான் கேட்டு என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு தைரியத்தை உண்டாக்கின காரியம்தான். அதை உங்களுக்கு சொல்வேனானால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆவில ஏவப்பட்டவனாய் நடந்த சம்பவத்தை ஆசிட்டிஸ் அப்படியே சொல்லிட்டு தேவனுடைய வசனத்துக்கு நேராக போகிறோம். சென்னை பட்டணத்தில் இதே போல ஒரு நல்ல ஒரு சபையில் இருந்து ஒரு நல்ல சகோதரி, கவனிங்க, ஒரு நல்ல சகோதரி திடீரென்று ஏதோ ஒரு காரியத்தினால் வியாதிப்பட்டார்கள். அந்த வியாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டர்ன் ஆகி ஒரு கேன்சர் என்கிற ஒரு நிலைமைக்கு அந்த கேன்சர்னுடைய எண்டுக்கு அவங்க போய்விட்டார்கள். அப்படி போன பிறகு நல்ல தேவ பிள்ளை தான். அப்படி போன பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. கொஞ்சம் கூட எந்த சுகமும் இல்லை. ஜெபித்தார்கள், எந்த சுகமும் இல்லை. டாக்டர் எல்லாரும் கைவிட்டாங்க. கடைசியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, இனிமேலே சோர்ஸஸ் கிடையாது, மற்ற காரியங்கள் எல்லாம் பாருங்கள் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன்னாடி அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாராம். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. நீ கும்பிடுகிற, நல்லா கவனிங்க, நீ கும்பிடுகிற, நீ சர்ச்சுக்கு போகிற உன் இயேசு கிறிஸ்துவாலே கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அனுப்பிட்டாங்களாம். அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, பரலோகத்துக்கு போக நல்ல ஆயத்தத்தோடு இருந்த பிள்ளை நேராக சபைக்கு வந்தது. பாஸ்டர் இடத்துல சொன்னது, அந்த வார்த்தை மட்டும் சொன்னது, பாஸ்டர் அம்மாவிடத்தில் சொன்னது, சபையில் கர்த்தருடைய பிள்ளைங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லி, நாம் சாவதற்கு நான் என்ன செய்யலை, பயப்படலை, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன், அதனால் அதுக்கெல்லாம் பயப்படல. ஆனால் அந்த ஒரு டாக்டர் அந்த கடைசியாக இந்த ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நீ கும்பிடுற இயேசுவால் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை நினச்சி தான் நான் அழுகிறேன். என் ஆண்டவர் யார் என்பதை நான் நிரூபிச்சுட்டு நான் சாகணும். மரித்து போனவனை கூட உயிரோடு எழும்ப வைச்ச என் ஆண்டுடைய வல்லமையை நான் விளங்க செய்யணும்னு சொல்லி போராடி அழுதுதான். பாஸ்டர் ஜெபித்தாங்க, பாஸ்டர் அம்மா ஜெபிச்சாங்க, சபையார் ஜெபிச்சாங்க. மரித்து போய் விடுவாய் என்று சொன்ன அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. சும்மாலாம் ஜீவனை கொடுக்கல, நல்லா கவனிங்க, ஜீவனை கொடுத்தார். கேன்சருடைய சிம்டம்ஸே கிடையாது, நல்லபடியாய் மாறிடுச்சு. ஆஸ் யூஷுவலாக வேலை செய்ய போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு இடத்துல காய்கறி வாங்கி கொண்டிருந்துச்சு மார்க்கெட்டில், நடந்த சம்பவம். அப்போ அந்த பிள்ளை அந்த ரோட்டில் ஒரு பெரிய கார் போகுது. போயிட்டு அந்த கார் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே ரிவர்ஸில் வருது. ரிவர்ஸில் அந்த பிள்ளையை பார்த்து ஒருவர் கேட்குறார், நீ தானே அந்த பொண்ணு அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு தெரியல, அவர் கோட்டும் சூட்டும் போட்டுட்டு இருக்குது தெரியல. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலைங்க. நீ தானேப்பா அந்த பொண்ணு. திரும்ப கேட்குறார், ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், உனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை டிஸ்சார்ஜ் ஆகி நீ மரித்து விடுவேன்னு சொல்லி அனுப்புனல அந்த டாக்டர் நான் தான்மா, உனக்கு எப்படிமா சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டோன்னே அந்த பிள்ளைக்கு வயிறாக்கி வந்துச்சு. எந்த இயேசு நீ கும்பிடுற இயேசு உன்னை காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னீங்களோ அந்த இயேசு தான் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் எல்லா மனுஷர்கள் கைவிடலாம், தாய் கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், கணவன் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். இன்னைக்கு அழகாய் நம்ம பாடினோம்ல, அவருடைய தோள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து, என்ன அருமையான வரி பார்த்தீங்களா? அவருடைய மார்பில் நான் சாய்ந்திருப்பேன். இந்த வேலையில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு நான் பிரசங்கத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் அவ்வளவுதான், எனக்கு வேற சோர்சஸ் இல்லை என்று நீங்கள் எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ, முடிஞ்சது என்று சொல்கிற இடத்துல கர்த்தர் திரும்ப ஆரம்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாக இருங்க. அந்த பிள்ளை அதற்கப்புறம் பெரிய சாட்சியாய் மாறினதை அந்த ஊழியக்காரர் சொல்வதை நான் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். சத்தமாலையிலையா சொல்லுங்க. உலகத்தினுடைய எந்த சோர்ஸஸும் இல்லை, யாரும் இல்லை, எல்லாரும் முடிஞ்சிச்சின்னு சொன்னா அந்த இடத்துல கர்த்தர் துவக்கத்தை ஆரம்பித்து மீண்டும் உங்களை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற யூதா ஜனங்களைப் போல மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டூரெல்லாம் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை ஸ்விம்மிங் பூல்லாம் போகிறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா என்னுடைய இருதயத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது நான் ஏவப்பட்டேன். அநேக காரியங்களை பற்றி நான் நெகட்டிவாக அவங்கள கைட் பண்ணல. ஆனால் தயவுசெய்து போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வசனத்துக்கு நேராக வருவோம். நான் இங்கே வருவதற்கென்று ஆயத்தப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது அநேக வேத வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இன்னொரு 50 நிமிடங்கள் உண்டு. ஒரு அழகான வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வாசித்த பிறகு தான் நீங்கள் வாசிக்கணும். நல்லா கவனிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 326வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். நான் வாசித்த பிறகு நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என் கூட வாசிங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. வாசிப்பீங்களா என் கூட? நல்லா கவனிங்க. அவருக்குள்ளும் கிடையாது, நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க கடவன். இன்னொரு தடவை வாசிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க கடவன். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். செகண்ட் பார்ட், ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய வருகை தாமதித்தால் செப்டம்பர் மாதம் 3வது வாரம் கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த கிருபையின்படி தியானிக்க போகிறோம். அதை அப்படியே விட்டுருங்க. இன்றைக்கு முதல் வரியை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படியெல்லாம் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். டாபிக் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கங்க. ஒரு சில காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்கு தகுந்தபடி நாம் தியானிக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாம் அந்த வசனமெல்லாம் நான் சொன்ன பிறகு ரொம்ப ஈஸி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா பிரதர் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான வார்த்தை நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க. இந்த கடைசி நாட்கள், ரொம்ப கடைசி நாட்கள், அநேக நாடுகளில் அந்த சிப்பு ரெடி பண்ணி அந்த வீட்டில் வச்சுருக்கிற அந்த பூனை, நாய், வைல்டு அனிமலுக்கெல்லாம் போட்டுட்டதை நீங்களாம் ஒருவேளை நியூஸில் மற்ற இதில் நீங்களாம் பார்த்துருக்கலாம். நான் பார்த்தேன். இன்னும் மனுஷனுக்குள் வரவில்லை. ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தா சிங்கப்பூரில் ஜாபுக்கு போகிறவங்களுக்கு அதை பதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஒரு சொன்னதை நான் கேட்டேன். ஸோ ரொம்ப கடைசி நாட்களில் வந்துட்டோம். ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் நீங்களும் நானும் இயேசு மத்தியத்தில் சந்திக்கலாம். அதை தான் பாடணும். மேக மீதில் இயேசுராஜன் சீக்கிரம் வரார், ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க வராராம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்றது என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் யோசிச்சு பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறவங்க தான் அவரை சந்திக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டு நான் வரேன். ஒரு அப்பா தான் குழந்தையை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். கவனிங்க நல்லா. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. அப்போ இன்னொரு பையன், யாரோ ஒரு பையன் வரான். இந்த பையனுக்கு ஈக்குவலான பையனோ பொண்ணை வச்சுக்கோங்களேன். உடனே இந்த பிள்ளை சாப்பிட்ற பிஸ்கெட்டை கொடுக்குறாரு. அந்த குழந்தை அழகாக வாங்கி சாப்பிடுது. இந்த குழந்தை குடித்த காஃபியோ டீயோ வாங்கி தர்றாரு. அந்த குழந்தை குடிச்சிருது. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க போக வேண்டிய பஸ் வந்துச்சு. இவர் தம் பிள்ளை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டார். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுத்தாரு, பாலோ காஃபியை வாங்கி கொடுத்தாரு. கூட என்ன செய்யல, கூட்டிட்டு போகல. ஆனால் தம் பிள்ளையை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இப்போவாது புரியுதா? புரிஞ்சு போச்சா?
நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நிலைத்திருக்கிறவங்க மட்டும்தான் மேலே போக முடியும். எந்தெந்த காரியத்தில் நிலைத்திருக்கணும், வெகு சீக்கிரமாய் என்னுடைய சப்ஜெக்டை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஈஸியாக தெரிஞ்சது, ஆனால் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த காரியத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அவரோடு கூட போய் நிலைத்திருக்க முடியும். அதைத்தான் அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2:3 வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே 1 யோவான் தான், அதே 3ஆம் அதிகாரத்தில் 2:3 வாசிக்கிறோம். கவனிங்க, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எஸ். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனிமேல் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இதை இன்னொரு நாளுக்கு பார்ப்போம். இன்னைக்கு நிலைத்திருக்க வேண்டிய சப்ஜெக்ட். இதுல நிலைத்திருக்கிறீங்களா? ஒரு காலத்துல நிலைச்சிருந்தவங்களா இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு நிலைச்சிருக்கிறீங்களா? நாளைக்கு நிலைச்சிருப்பீங்களா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நிலைத்திருப்பீங்களா? நீங்களும் நான் தியானிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா கவனிங்க, ஈஸியான காரியம்தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க கடவன். நடக்க வேண்டிய வகையை குறித்து நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இன்றைக்கு நிலைத்திருக்கிற காரியத்தை மட்டும் பார்க்க போறோம். கவனிங்க, அப்போ முதலாவது காரியம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிலும், கிறிஸ்துவுக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ முதலாவது பாயிண்ட் என்ன பிரதர்னா, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனசுல எழுதி வச்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வளவு சொன்னாலும் இன்னைக்கும் என்ன செய்யறதில்லை, டைரி கொண்டு வரதில்லை, இன்னைக்கும் என்ன செய்யறதில்லை, உட்காந்து அழகா எழுதுறதில்லை. போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டிங்கன்னா ஒருவேளை யூடியூப்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லிடுறேன். சபைக்கு வர்றவங்க நல்ல அழகான ஒரு பைபிளில் ஆதியாகம வெளிப்படுத்தல் இல்லாத பைபிள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னா சிலர் போய் பாருங்களேன், காஸ்ட்லியாக சேரீ மற்றதெல்லாம் வாங்குவாங்க. பைபிள் ரொம்ப சீப்பாக இருக்கா பிரதர்? இல்லை, எங்கிட்ட இருக்கிற பைபிள்லாம் உங்ககிட்ட இருக்கிற சொத்தை விட ஜாஸ்தி. அல்லேலூயா. வேணா வீட்டுக்கு வந்து பாருங்க, ஏன்னா அதுதான் நமக்கு பொக்கிஷம். அப்போ நல்ல ஒரு பைபிள், நல்ல ஒரு அழகான டைரி, ஒன்றுத்துக்கு 2 பேனா கொண்டு வந்து எந்த ஊழியக்கார செய்தி கொடுத்தாலும் அதை நீங்கள் அப்படியே அழகாக நீட்டாக எழுதுனீங்கன்னா அதை நீங்கள் நல்லா என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாம். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் கூட நான் சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லிட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நமக்கு கிடைக்கிற 4 காரியங்களை சொல்லிட்டு நான் செகண்ட் பாயிண்ட்டுக்கு போக போறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால், அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, எப்படி அதை தியானிக்கிறீங்க, எப்படி அதை மனப்பாடம் பண்றீங்க எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. நான் அந்த மத்தேயு அந்த எக்ஸாமுக்கெலாம் நான் அதிகமாக படிக்கலை. முன்னாடி ஃபஸ்ட் மார்க் வாங்கினீங்களே பிரதர்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு பார்க்கில் உட்காருவேன். 4 hours பர் டே கிடைக்கும். ஆனால் ஒரு 10-15 முறை அதை படித்தேன். ஏதோ கர்த்தருடைய கிருபையில் நான் மார்க் வாங்கினேன். இப்போ ஆனுவல் லீவ் விட்டாங்க. நான் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, சமயமே இல்லை, குழந்தைய கவனிக்க சமயம் இல்லை. அதனால் சும்மா தான் எழுதுனேன். ஆனாலும் ஒரு 90ஆவது வரும்னு நினச்சேன். ஒரு 9 மார்க்கு குறைஞ்சிருச்சு. நீங்கள் வாங்கின முதல் மார்க்குக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஏன் பிரதர் நீங்கள் எழுதுறீங்க? எவ்வளோ பேர் எழுதல. நீங்கள் ஊழியக்காரர் தானே, நீங்கள் எழுதணுமான கண்டிப்பாக எழுதுவேன். ஃபெயில் ஆக மாட்டேன் கண்டிப்பாக, ஆனாலும் எல்லாம் தொடர்ந்து எழுதுவேன். ஏன் பிரதர்னா கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. உங்களுக்கு நான் விளங்குதானே சொல்கிறது, அதை படிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான் ஒரு காலத்தில் அது நமக்கு தேனிலும் தெளித்தேனிலும் எப்படி இருந்துச்சா, மதுரமாக இருந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் போக போக அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு முதல் பாயிண்ட்டு, இந்த வார்த்தை உங்களில்
நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் அழகா சொல்லுகிறது. இந்த வார்த்தை உங்களே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நாம தேவனுடைய வசனத்துல நாம் நிலைத்திருக்கணும், அந்த வசனம் நமக்குள் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உள்ளத்துல அந்த வசனம் இருக்கு. உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசினா உங்க வாயிலிருந்து எத்தனை வசனம் வருது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க. எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஏதோ ஆலயத்துக்கு வருகிறோம், இந்த 2.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், இதோட போயிடுறோம். ஒரு சிலர் அடுத்தடுத்த ஆராதனைக்கு மற்ற பைபிள் ஸ்டடி மற்ற காரியங்களுக்கு வரும். சிலருக்கு இன்றையோடு சரி, இதோடு அடுத்த வாரம் சண்டே தான். அப்போ கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்னு யோசித்து பார்த்துட்டு இன்றையிலிருந்து நான் தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருப்பேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எத்தனை முறை படிச்சிங்களே தெரியல. ஆனால் இதே சபையில் 1995 நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுகிற காரியம், 95 இந்த சபையில் இருக்கும்போது இந்த ஹவுசிங் போர்டில் தான் குடியிருந்தோம். ஒரு நாள் பாஸ்டர் காலையில் சண்டே காலையில் ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஆரம்பித்து யார் ஃபஸ்ட்டு பைபிள் முடிச்சுட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் பெரிய ப்ரைஸ் தருவேன் அப்படின்னு சொன்னார். நான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் படிப்பாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், ஆதி ஆகமம் பாஸ்டர் சொன்னதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை முடியாது, ஒளியத்துக்கு போயிடும் எல்லாரும். திங்கள் செவ்வாய் புதன் வாசிக்க ஆரம்பித்தேன். பர் டே 14 hours 15 hours வாசிப்பேன். சண்டே மார்னிங் கிளம்பி வரும்போது 2 அதிகாரம் வெளிப்படுத்தல பெண்டிங் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பாஸ்டர்யா கிட்ட, பாஸ்டர்யா இந்த மாதிரி நான் இன்னைக்கு காலையில் பைபிள் 6 days முடிச்சிட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு பார்த்தேன். எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எனக்கு ஏதாவது ப்ரைஸுக்காக படிக்கல, ஆனால் ஒரு வைராக்கியத்துக்காக படித்தேன். ஆனால் ஒருத்தர் கூட படிக்கல 95. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் நான் தான் படித்தேன். பாஸ்டர் ஒரு பெரிய பாத்திரம் கொடுத்தாரு, மாவெல்லாம் ஆட்டி போடுற மாதிரி. அந்த பாத்திரத்தை அழகாக வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாத்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்களேன். எந்த அளவுக்கு வார்த்தை உங்களில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க. இன்னைக்கு சேலஞ்சு பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். 1, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நம்பர் 2, அதே 15ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், போதும், நல்லா கவனிங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களை நிலைத்திருந்து நீங்கள் அதிலே நிலைத்திருப்பீர்களானால் 1, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். 2வது, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நம்பர் 3, கண்டினியூ பண்ணுங்க வசனத்தை. என் பிதா மகிமைப்படுவார். 3வது, பிதாவானவர் நம்மில் மகிமைப்படுவார். எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? நாம தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது மாத்திரம்தான் ஜெபம் கேட்கப்படுமாம். 2வது, மிகுந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போமாம். 3வது, பிதா மகிமைப்படுவார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த ஆவிக்குரிய கனிகள் இல்லை. கனிகள்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற கனிகளை பற்றி சொல்றேன். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, பொறுமை இல்லை. இதெல்லாம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை உங்களில் இருந்தா நீங்க அவசரப்பட்டு பேசினா விட அந்த வார்த்தை உங்க இருதயத்தை குத்தும். ஐயோ, நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமே, நம்ம கோவப்பட்டுட்டோமே, நம்ம கண்டதா பார்த்துட்டோமே அப்படின்ற அந்த இருதயத்தை அந்த வசனம் குத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஆவிக்குரிய கனிகளில் வளர்வீங்க. ஆவிக்குரிய கனிகளில் வளர்ந்தா பிதாவானவர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். வாசிச்சிருவோம். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். நல்ல கவனிங்க. போது 4 காரியம் தான். அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வார்த்தையில் நான் நிலைத்திருந்தால், இல்ல நல்லா கவனிங்க, வார்த்தையில் நான் நிலைத்திருந்தால் என் ஜெபம் கேட்கப்படும், நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன், பிதாவானவர் மகிமைப்படுவார், நான் இயேசுவுக்கு சீஷராய் மாறுவேன். ஒரு வசனத்தை காட்டிட்டு 2வது பாயிண்ட்டுக்கு போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குறனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எல்லா பிரயாசங்களும் எல்லாமே வேதத்தோடு கூட இருக்கணும். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உண்மையிலே நான் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனால் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் யார் உங்களுக்குள்ளார இருக்கிறா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ இயேசு உங்களுக்குள்ளார இருந்தால் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் முடியாதுன்றாங்களோ அதெல்லாம் என் இயேசுவால் செய்ய முடியும். இயேசுவால் செய்ய முடியுமானால் என்னால் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புரியுதா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காரணம் இயேசு என்னில் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்பர் 1. நம்பர் 2, யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ரைட், நல்லா கவனிங்க. முதலாவது எதுல நிலைச்சிருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. இதனுடைய வார்த்தை இயேசு ஒண்ணுதான். அப்ப தேவனுடைய வார்த்தை நிலைத்திருந்தால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்க, நான் இந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன் பிரதர், ரொம்ப நல்லது. நீங்க ஜெபிக்கிறது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறீங்களா? இன்னொரு வசனம் திரும்ப ஆவியான அங்க கொண்டு போறதுனால அங்க போயிட்டு வந்துடுறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். 1 யோவான் நிருபம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், தேவ சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அடுத்த வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அழகான வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை என்ன நிலைத்திருந்தால் நான் தேவ சித்தத்தின்படி நான் ஜெபம் பண்ணுவேன், நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன், பிதாவானவர் மகிமைப்படுவார், நான் அவருடைய சீஷராய் மாறுவேன். அப்போ அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நமக்கு ஒரு தைரியம். அந்த தைரியம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் கேட்ட இதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 1 தேவனுடைய வார்த்தை. நம்பர் 2 தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அழகா சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, இயேசு நிலைத்திருக்கிறது போல நீங்களும் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய அன்பிலே நீங்க நிலைச்சிருக்கிறீங்க? ரீசெண்டா எந்த ஊர் மறந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு தேசத்தில் 160 சூடான் நினைக்கிறேன், ஐ திங்க் 160 சர்ச் அடிச்சிருக்கிறாங்க தெரியுமா? நைஜீரியாவில் கர்த்தருடைய பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? நம்ம இருக்கிற இந்தியா தமிழ்நாட்டில் எவ்வளோ நடக்குது, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. அப்போ அவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, அவ்வளோ பேர் அப்படிப்பட்ட காரியங்களிலே கடந்து போகிறாங்களே. என்றைக்காவது அந்த தேவ அன்பில் நினச்சி அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? நமக்காக ஜெபிக்கவே நமக்கு என்ன செய்யலை. இன்னும் நேரம்பத்தில் எனக்கு, என் மனைவி, என் பிள்ளைங்க, மருமக, பேர பிள்ளைங்க, சபை, நமக்காகவே ஜெபிச்சிட்டோமே. மற்றவங்களுக்காக என்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது? அதுக்கு தான் உபவாச கூட்டத்துக்கு வாங்க, அதுக்கு தான் இரவு ஜெபத்துக்கு வாங்க, அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக வைக்கிற மீட்டிங்க்கு வாங்க. சண்டே சர்வீஸில் எல்லாருக்கும் ஜெபிக்க முடியாது. அப்போ அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நல்லா 1 hour தான் மெசேஜ், மற்ற நேரமெல்லாம் ஃபுல்லாக அந்த சபையில் தேம்பி அழுது தெய்வ சமூகத்தில் ஜெபித்தோம். ரொம்ப நாள் அப்படி அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எரேமியா அழகாக சொல்லுகிறார் 9:1, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும், உம்முடைய குமாரத்திகள் கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் நான் என்ன செய்வேன்? அழுவேன் என்று சொல்லுகிறார். என்றைக்காவது மற்ற ஆத்துமாக்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து ஒரு கரிசனை உங்களுக்கு வந்திருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த தேவனுடைய அன்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், மற்றவங்களை குறித்த கரிசனை உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா உங்ககிட்ட தேவனுடைய அன்பு குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று மட்டும் இங்கே வரத்துக்கு 4.5 hours ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். 12 o'clock 12:30 கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு வரும்போது மணி 5 ஒசூர் வரும்போது சந்தாபுரத்துலேயே பயங்கரமான டிராஃபிக். 1 மணி நேரம் ரொம்ப டயர்டு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஓசூர் வந்துருச்சான்னு பார்த்தா அவன் அங்கேயே நிற்கிறான் சந்தாபுரத்தில். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பிரயாசம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடி வர எப்படியான ஒரு பிள்ளைங்களை என்ன செய்யலாம்? தூக்கி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். அப்போது எங்களால் முடிஞ்ச பிரயாசத்தை நாம் படுறோம். ஆனால் நீங்கள் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன பிரயாசப்பட்டோம்? காணிக்கை கேட்ட 5 ரூபாய்க்கு இன்னும் 5 ரூபா சேர்த்து கொடுத்துருவீங்க. அதை கேட்கல. ஒரே ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் ஆண்டவர்களை கொண்டு வராமல் பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாள் வர முடியாது.
அலேலியாலாம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாருன்னு அலேலியா சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு வராமல் வெறுமையாய் வந்தேன் வெறுமையாய் போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் வர முடியாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஒன்று ஜெபிக்கலாம், ரெண்டாவது கொடுக்கலாம், மூணாவது போகலாம். இது மூணு செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. உங்களால் என்ன முடியுன்றதை பாருங்கள். கொஞ்சமாவது பலன் இருக்கும்போது கொஞ்சம் தேவ ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் கடந்த நாட்கள் வரும்போது அருமையான பாஸ்டர் ஜான் பால் சொன்னாங்க, ஒரிசாவில் அழகான சர்ச்சு நம்ம கட்டணும், அந்த சர்ச்சுக்கு என்ன செய்யுங்க, ஏதாவது ஜோம் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆண்டவர் ஏவினார். ஏவனோன்னு தம்பிகிட்ட கேட்டேன் என்ன செய்யணும். அங்கிள் எனக்கே அனுப்பிடுங்க. போன உடனே அந்த தம்பிக்கு அனுப்ப கர்த்தர் அடியனுக்கு கிருபை தந்தார். நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் கொடுங்கள், முடிஞ்சால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக போங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவனுடைய அன்பு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வில்லியம் பான்ஸ் என்கிற ஒரு மிஷினரி குறித்து படிச்சிருக்கீங்களோ இல்லையோ தெரியல, படித்ததுனால தாழ்மையோடு ஆவியான ஞாபகப்படுத்துகிறாரு. நான் சொல்கிறேன், இங்கிலாந்து தேசத்தில் தன் தாயோடு கூட கடைக்கு போன நல்ல ஒரு வாலிப பையன், இங்கே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வாலிப பையன், அவங்க அம்மா அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வில்லியம் பான்ஸ் நல்ல ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். அந்த கடையில் நின்றுட்டு இருக்கிறான். 5 நிமிஷம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, அம்மா காய்கறி வாங்கிட்டு வரல. அதுக்குள்ளார அந்த ஜனங்களே நம்ம பார்க்குறான், தேம்பி 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 அழுகிறான். ஒரு வாலிப பையன் ஒரு மார்க்கெட்டில் நின்று தேம்பி அழுதா எப்படி இருக்கும்? ஏராளமான ஜனங்கள் கூட்டிட்டாங்க. அவங்க அம்மா அங்கே இருந்து, டே வில்லியம் பான்ஸ் உனக்கு என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் டு யூ, என்ன ஆச்சுன்றாரு. ஒன்றும் இல்லைம்மா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், இன்னைக்கு இயேசு வந்தா நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போயிடுவோம். இந்த ஜனங்களெல்லாம் நினச்சி பார்த்தேன், என்னால் தாங்க முடியலன்னு அழுதான். அந்த இடத்துல சுவிசேஷன் சொன்னான். கர்த்தர் ஒரு பெரிய ரிவையலை கட்டளையிட்டார். எத்தனை ஆத்துமாக்களுக்காக நீங்கள் அழுதுருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த பயபக்தியோடு சொல்ல முடியும், ஆத்துமாக்களுக்கு அழாத ஒரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்தில் தைரியமாய் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஐ டோன்ட் பாதர். அப்போ தேவ சமூகத்தில் ஆத்துமாக்களுக்கு அழுது நான் கற்பவேதனை படுகிறேன்னு சொன்ன கலாத்தியர் 4:19 வைத்து ஜெபித்து ஏதாவது செய்து அந்த ஆத்மாவில் இயேசு வண்டையில் வரும்போது ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் நல்லா தெரியும். உங்கள் மூலிமை யாரோ வந்திருக்கிறாங்களா, இல்லை உங்கள் மூலிமையெல்லாம் ஓடி இருக்கிறாங்களா? யோசிச்சு பார்த்துக்குங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் உம்மிலே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பேன், என் ஜெபம் கேட்கப்படும், நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன், பிதாவானவர் மகிமைப்படுவார், நான் உமக்கு சீஷனாய் மாறுவேன். ரெண்டாவது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற எல்லாரும் மிஷினரி வாழ்க்கையில நீங்கள் படித்து பாருங்கள். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை, யோனத்தான் எட்வர்ட்ஸனுடைய வாழ்க்கை, இந்த மாதிரி ஏராளமான மிஷினரி வாழ்க்கையை வாலிப நாட்களை படித்து முடிக்க அடியனுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஒருவேளை அது நிமித்தம் கூட கர்த்தரை நீங்கள் நிற்க வச்சிருக்கலாம். உங்களை குறித்து கொஞ்சமாக ஒரு காரியமாவது உங்கள் மனசில் அந்த ஒரு பாரத்தையோ ஒரு தாகத்தையோ ஒரு ஏக்கத்தையோ தோன்றுகிறதா என்பதை யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார், இன்னைக்கு என்னை நிற்க வச்சிருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களை ரட்சித்தாரு, உங்களை அபிஷேகித்தாரு. எத்தனை ஆத்துமாக்களுக்கு, வேற யாருக்கு கூட நான் சொல்லலை, நான் போகிற இடமெல்லாம் சொல்கிறேன். அந்த அத்திப்பள்ளின்னு ஒரு இடத்துக்கு போவேன், அந்த சபை ரொம்ப சின்ன சபை, இந்த ஸ்டேஜ் ப்ளஸ் அதுவும் சேர்ந்து தான் சபை. மேலே வந்து கையை நீட்டினா ஃபேன் இடிக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் பாஸ்டர் சொல்லிட்டு எவ்ரி மந்த் லாஸ்ட் சண்டே அங்கே போயிடுவேன். அந்த மக்களை உற்சா தாழ்மையோடு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தாழ்மையோடு. கொஞ்சம் சின்ன சபை தான், அவங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ண ஒரு சிஸ்டர் தான் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற மக்களும் சொன்னேன், நீங்கள் யாருக்கும் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி உங்கள் ரிலேஷனை மாத்திரம் போய் இயேசுவை பற்றி சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன். 3 சண்டே மீன்ஸ் 3 மாதம் மட்டும் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர்மாகிட்ட பார்த்து கேட்டேன், என்னமாச்சுன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நல்லா கவனிங்க, ஆவியானவர் ஏவுறதுனால சொல்கிறேன், அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சம் எல்லா ரிலேஷன் வச்சுக்கோங்க. ரட்சிக்கப்படாதவங்க சும்மா வாயேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 3 மாதத்தில் 7 குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரை எப்படியாயினும் ஒரு அழிஞ்சு போகிற ஒரு கூட்டத்தை தேவனுக்கு ஆதாயப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராகன்னு உங்களை பார்த்து கேட்குறேன். வேறு யாரும் வேண்டாம். உங்கள் சொந்த பந்தத்தில் ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் காவலாளி.
சத்தம் வராது. நீங்கள் தான் காவலாளி. காயினை போல நான் என்ன ஆபேலுக்கு காவலாளியோன்னு கேட்காதீங்க, நீங்கள் தான் காவலாளி. கர்த்தர் உங்களை தான் கேட்பாரு. நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்களோ ஆண்டவருக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது நமக்கு என்ன பிரதர் கிடைக்கும்? 1 யோவான் 4:16 1 யோவான் 4:16. Glory to God. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அழகா எழுதுறாரு பாருங்களேன். அந்த தேவ அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நம்மிலே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல யாரு நம்மளை விட்டு போனாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்து நீங்க எப்படி இருப்பீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தால் தேவன் உங்களிலே நிலைத்திருப்பார். உங்களை விட்டு ஒரு நாளும் அவர் போகவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதிலே 17 வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அந்த அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். 18 அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நல்லா கவனிங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை நிலைத்திருந்தால் என்ன நடக்கும் பார்த்துட்டோம். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தால் அவர் நம்மிலே நிலைத்திருப்பார். நமக்கு என்ன வருமா? தைரியம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவ அன்பு உங்க இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த தேவனுடைய அன்பு அழகா கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்ப எப்படி ஐயா ஊழியத்துக்கு வந்த தேவ அன்பு எங்களை என்ன செஞ்சிருக்கிறது? நெருக்கி ஏவுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவ அன்பினால தான் இந்த தேசத்துல என்ன யாரோ ஒருத்தர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அந்த தேவ அன்பில ஏவிதானே என்னை சந்திச்சாங்க. அதனால தானே அந்த விக்கிரக ஆராதனை விட்டு வந்து கர்த்தர் என்னை உங்க மத்தியிலே பிரயோஜனப்படுத்துகிறார். அப்ப நீங்களும் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். உங்களையும் பத்தி நாளைக்கு யாரா சொல்லணும்னா இன்னைக்கு தேவ அன்பில நிலைச்சிருந்து ஏதாயிலும் ஒரு காரியத்தை இந்த நாளிலிருந்து செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இப்பவா சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா. நம்பர் 1, தேவனுடைய வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேன். நம்பர் 2, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பேன். நம்பர் 3, 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17. Glory to God. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 3வது, தேவ சித்தத்திலே நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க. அந்த அன்பில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ஏவப்படுகிறேன். ரோமர் 12:12 அது என்னவோ ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. போதும் நல்லா கவனிங்க. அப்போ அந்த அன்பிலே நிலைத்திருக்கணும். அந்த அன்பு எப்படி இருக்கக்கூடாதா? மாயமாய் இருக்கக்கூடாது. அப்ப மாயமான ஒரு அன்பு இருக்கு இல்ல. கூடவே இருந்தான், கூடவே சாப்பிட்டான், கூடவே எல்லாம் வச்சிருந்தான். ஆனா அவனுடைய அன்பு மாயமற்றதாய் போய் காட்டி கொடுத்து என்ன செஞ்சான்? மறுதலைத்து இப்படிலாம் அநேக காரியத்தை பேதுரும் யூதாசும் செஞ்சாங்க. அப்ப நம்மளை பார்த்து இவரு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் ரோமாபுரி சபைக்கு, உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதாய். அல்ல வஞ்சனை இருக்கக்கூடாது, நடிப்பு இருக்கக்கூடாது, அல்ல வேஷம் இருக்கக்கூடாது. தப்புன்னு கண்டிக்கணும், நீ ரைட்டா அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அந்த அன்பு தான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அவருடைய அன்பை தனியா எடுத்து பிரசங்கிக்கலாம். அதுக்கு இன்னைக்கு டைம் இல்லை. அது அன்பு அப்படியே பாருங்களேன். அவருடைய அன்பு நெருக்கி 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 ஏவுறதுனால எங்க கண்டிக்கணும், எங்க இனி பாவம் செய்யாது. பயங்கரமான பாவத்தில் அகப்பட்டால் கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. கல்லை கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன். அவன் செஞ்ச பாவத்தினால குத்தப்பட்டு போயிட்டான். தலை நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த பெண்ணை நிற்கிறா. யாரும் உன்னை ஆக்கினைக்கு தீர்ப்பிடலையா? இல்லை ஆண்டவரை, நானும் உனக்கு ஒன்றும் செய்யலை, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிறைய இடத்துல அந்த வர்த்தனை இருக்கும். இனி பாவம் செய்யாதே. 38 வருஷம் வியாதி கொண்ட மனுஷன் கர்த்தர் சுகமாக்குனாரு. தேவ ஆலயத்தில் பார்க்கிறாரு, இனி பாவம் செய்யாதே. இன்னைக்கு அந்த தேவனுடைய அன்பு நம்ம மத்தியில ஊற்றப்பட்டு இருக்குமானால் நம்மளால் பாவமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நிலைத்திருப்பேன்,
தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பேன். மூன்றாவது, தேவ சித்தத்திலே நிலைத்திருப்பேன். இன்னைக்கு தெரியுமா உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்று சொல்லி? இன்னைக்கு காலையில் ஜெபிக்கும் போது கூட என்ன கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, என்ன கொண்டு செய்ய சித்தமாக இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையை குறித்து என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தத்தின்படி நான் வாழ்கிறேனா, அவன் நடத்துகிற பாதையில் வாழ்கிறேனா, இல்லை ஏனோ தானோன்னு என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கா? இன்றைக்கி யோசனை பண்ணி பார்த்து மனம் திரும்புங்க. நீங்கள் காட்ஸ் வில்லில் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் வந்தாலும் கர்த்தர் துணை இருப்பார். சத்தமலையில் சொல்லுங்கள். ஒருவேளை புயல் வரலாம், அங்கே காற்று வரலாம், பெருமழை வரலாம், கப்பலே கவிழ்ந்து கூட போகலாம், கர்த்தர் அந்த கடலில் உங்களை நடக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். தேவ சித்தத்தில் போகிற மனுஷன் தைரியமாக இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. யாக்கோபை கொன்னுட்டான் ஏரோது. அடுத்த நாள் பேதுருவை கொல்ல போகிறாங்க. பஸ்கா பண்டிகை முடியட்டோன்னு சொல்லி அவனுக்கு கொண்டு போய் காவலரில் வச்சுருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, எல்லாம் படித்து அப்படியே ரசித்து நல்லா ருசித்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்சவனும் தலை வெட்ட போகிறேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சூப்பராக கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போட்டாங்க. 4 காவல். கவனிங்க, என்ன பாருங்கள், எல்லாரும் போட்டாங்க. கண்டிப்பாக நான் யாக்கோபை கொண்டவங்க இவங்க கொள்ள ரொம்ப நேரம் ஆகாது, கொண்டுட்டாங்க. ஆனால் மக்கள் ஜெபிக்கிறாங்க, அது தனி சப்ஜெக்ட். ஆனால் தலைவர் சூப்பராக தூங்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கெல்லாம் உண்மையை சொல்லட்டுமா, பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் ஒன்று அப்பா அம்மாவுக்கு தூக்கம் வராதுங்க. அது சூப்பராக தூங்கும், அது வாங்குற மார்க் அதுக்கு நல்லா தெரியும். அப்பா அம்மாவுக்கு தூக்கம் வராது. ஐயோ என்ன காலேஜில் சேர்ப்போம், இது என்ன மார்க் வாங்கணும், வயிற்றில் நிரப்பிக்கிட்டு நீட்டுக்கு போகலாமா, இன்ஜினியரிங் போகலாமா. அப்பா அம்மாவுக்கு தூக்கம் வராது. நம்ம மார்க் நமக்கு தெரியும். அழகாக தூங்குறான் மனுஷன். ஆனால் அவனுக்கு தெரியும், என்னை கொண்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று மத்தேயு 16 சொன்னார்ல. ஆனால் சூப்பராக தூங்குறாரு. தேவதூதன் கொண்டாந்து நடு வீதியில் கொண்டு போய் விட்ட பிறகு கூட இது கனவும் நினச்சி தூங்குனானா அந்த மனுஷன் தேவ சித்தத்தில் அவ்வளோ தைரியமாக இருந்திருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு பாதி நாள் தூக்கம் வர மாட்டேங்குது. வயசானதுனால தூக்கம் வராது வேற, அதை நான் சொல்லலை. நல்லா இருக்கிறவங்களுக்கே பாதி நாள் தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை எங்கேயோ விட்டுட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வழியை விட்டு ட்ராக் மாறினீங்கன்னா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க. நினிவேக்கு போன்னு சொல்கிறாரு. தலைவர் எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போனார். அந்த மனுஷனால அந்த படகுல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான பிரச்சனை. அதை தியானிச்சா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன செய்யணும்னு தெரியல, அங்கேயும் போய் தூங்குறான். அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், தேவ சித்தத்தில் இருக்கிறோன்னு தூங்குவான், தேவ சித்தத்தை மீறினவன் தூங்குறான். ஆனால் இவனை தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. என்னப்பா செய்யணும், நீ என்னப்பா செஞ்சேன்னா அவன் பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, என்னை மட்டும் தூக்கி என்ன செஞ்சிருங்க, கடலில் போட்டுருங்க. அப்போ நிறைய பேர் கடலில் போட வேண்டியது இருக்கலாமோன்னு தோணுது. அல்லேலூயா, தூக்கி போட்டுருங்க. ஆனால் கப்பல் போய் சேர்ந்துருச்சு. இவனையும் கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன பிரதர்? அப்போ என்னை கொண்டு செய்கிற காரியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் செய்வார். ஆமேன் சொல்லுங்க. என்ன காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேன், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பேன், தேவ சுத்தத்தில் நான் நிலைத்திருப்பேன்னா தைரியமாக போகலாம். இன்றைக்கி என்ன தெரியுமா பயம்? ஐயோ நான் பாட்டுக்கு ஜோம் பண்ணி நான் பாட்டுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னை ஜார்க்கண்டு போ, பீகார் போன்னு சொல்லிடுவாரோ. அந்த ஒப்பு கொடுத்தெல்லாம் வேண்டாம். வந்தம்மா, சோத்திரம் பண்ணம்மா, 12 மணிக்கு முடிச்சாரா, சாப்பிட்டம்மா, டாட்டா காட்டினம்மா. இன்றைக்கி அப்படி தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்காவது நம்ம தேவ, உங்களை போல நானும் ஒரு விசுவாசை தானே இருந்தேன். அப்போ தேவ சமூகத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அழகாய், தெளிவாய், நேர்த்தியாய், பியூட்டிஃபுல்லாக நடத்தினார். இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்க வச்ச கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நீங்கள் போகிறது தேவ சித்தத்தின் வழியாய் போகிறீங்களா? தேவ சித்தத்தின் வழியாய். தேவ சித்தம் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம் செய்வது தெரியாதா? 1 தெசலோனிக்கேயர் 5:18. இதை முடிச்சிடலான்னு பார்த்தேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18. சீக்கிரம் வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நல்லா இருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இல்லை நல்ல மார்க் வாங்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த மார்க் எனக்கு 2-3 நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பாஸ்டருக்கு வந்திருக்கும்னு நினச்சி தான் நான் அனுப்பலை. எனக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. பார்த்தேன், முதல் மார்க்கை பார்த்தேன் பிரதர், 2வது மார்க்கை பார்த்தேன் சிஸ்டர், 3வது வந்திருக்குமான்னு பார்த்தா காணும், 4-5வதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பரவாயில்ல. ஸ்தோத்திரம் நம்ம படித்தா எழுதணும், ஜெபிச்சு தான் எழுதணும். அதனால் கிடைச்ச மார்க்குக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி 4 பஸ்ஸை விட்டுட்டேன். 6:45 பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பார்த்தா ஹெவி ரஷ். நான்
நான் ஓடி போய் ஏற முடியல, கையில் பேக்லாம் வச்சுக்கிட்டு 4 பஸ்ஸு போயிடுச்சு, ஐயோ சீக்கிரம் வரணுமே சீக்கிரம் வரணும் பார்த்தா ஒரு பஸ்ஸில் கர்த்தருடைய கிருபையில் இடம் கிடச்சிச்சு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மை தீமை மேடு பள்ளம் எல்லாவற்றிலும் நான் ஸ்தோத்திரம் செய்த வசனத்தின்படி எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்க வாய் ஆண் திறந்தாலும் அதுல ஒரு ஸ்தோத்திரம் வரட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது அதே 1 தெசலோனிக்கே 4:3 Glory to God. அதே 1 தெசலோனிக்கே 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போதும். அப்ப பரிசுத்தமா நம்ம வாழ்ந்தா நம்ம தைரியமா வாழலாம். அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கா, தனி சப்ஜெக்ட் உங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப மூணாவது காரியம் தேவ சித்தம். அதில் நிலைச்சிருக்கீங்களான்னு யோசனை பர்சனலாக அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சித்தத்தெல்லாம் குறித்து நல்லா உங்கள் வாழ்க்கை, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸோ உங்கள் ஊழியமோ எதுவாக இருந்தாலும் நான் கரெக்டாக தேவ சித்தத்தில் நடக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கா அப்படின்றத யோசனை பண்ணி பாருங்கள். ஜோம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், ஊழியக்காரிட்ட கேட்கணும். கரெக்டாக அந்த ஆகஸ்ட் 17 பாஸ்டையா காலையில் ஜோம் பண்ணி வசனத்தை சொன்னாங்க. ஒரு 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாஸ்ட் அவருக்கு எப்படி டேட் ஆஃப் பர்த் தெரியும் தெரியல, யாரோ பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ்டர் கால் பண்ணி பிரதர் எப்படி இருக்கீங்கன்னாரு. நல்லா இருக்கிறேன் பாஸ்டர்னு. அப்போ அவர் ஜோம் பண்ணார். பாஸ்டரைய சொன்ன அந்த கண்டென்ட்டில் பாஸ்டரைய சொன்ன ஒரு வார்த்தை, அதே வார்த்தை அவர் ரிப்பீட் பண்ணார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வேறு எதை காட்டிலும் அந்த தேவனுடைய வசனம் முக்கியமாக இருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப கவனிப்பேன். எனக்கா யாராவது ஜோம் பண்ணால் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பாஸ்டரைய சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு மட்டும் தெரியும். அதே வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை செய்கிறீங்களா? யோசிச்சு பார்த்துக்குங்க. பரிசுத்தமாக இருக்கீங்களா? உண்மையாக இருக்கிறீங்களா? உத்தமமாக இருக்கிறீங்களா? நீதியாக இருக்கிறீங்களா? விவேகமாக இருக்கிறீங்களா? எல்லாருக்காக ஜெபிக்கிறீங்களா? இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஜெபம் கேட்கப்படணும்னா மூணாவது தேவ சித்தத்தின்படி அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 4வது காரியத்துக்கு போகிறேன். 1 கொரிந்தியர் 16:13. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். போதும். 2வது காரியத்தை எடுத்துக்கொள்ளும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நம்பர் 1 எதுல நிலைச்சிருக்க சொன்னாரு? வார்த்தையிலே, தேவனுடைய வார்த்தை. நம்பர் 2 அன்பிலே, நம்பர் 3 தேவ சித்தத்தில், நம்பர் 4 விசுவாசம். எங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் விசுவாசம் இல்லைன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு தேவ சித்தம் தெரியாதுன்னு சொல்றீங்களா? தேவ அன்பு எங்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேவ வார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைன்னா சொல்லலை, கண்டிப்பாக சொல்கிறேன், குறைஞ்சிருக்கு. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமாம் நீங்கள் சொல்கிற இந்த 4 காரியத்தில் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், இப்போ நான் குறைஞ்சிருக்கிறேன்ற மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் ஒத்துக்கங்க பார்க்கலாம். உண்மை தானே? குறைஞ்சதுனால தான் கர்த்தர் ரிப்பீட் பண்ணுறாரு. பிள்ளை ஃபெயில் ஆயிருமோன்னு சொல்லி டீச்சர் என்ன செய்கிறாங்க? எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுக்குறாங்க, டீச்சிங் கொடுக்குறாங்க, முக்கியமான கொஸ்டின்ஸை குறித்து கொடுக்குறாங்க. இதை படித்து எழுதுறா, எப்படியா நீ பாஸ் பண்ணுடா. கொலைசர் 1 29 30 28 29 அதை தானே சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் போராடி என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம்னு சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய வார்த்தையில் நம்ம குறைஞ்சிருக்கிறோமே. ஒரு காலத்தில் படித்த ஒத்துக்கிறோம். இன்றைக்கி என்னாச்சு? கையிலேயே பேக்கெட்லேயே அந்த செல்ஃபோன் வந்துச்சு. தேய்ச்சி கையும் தேய்ந்து போச்சு, அதுவும் தேஞ்சு போச்சு. 2வது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க. நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், உங்களை குற்றப்படுத்திய குறை சொல்லவோ நான் சொல்லலை. ஒரு காலத்தில் இத்தனை மணி நேரம் வேதத்தை வாச்சவங்க அதுக்கு மேலே இன்னைக்கு மற்ற காரியத்தில் செலவு பண்ணுறீங்களா இல்லையா? உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறத நான் உணர்ந்து சொல்கிறேன். போச்சே, தேவனுடைய வார்த்தை போச்சு. எல்லாருக்கும் ஜோம் பண்ணுமே. சர்ச்சில் எந்த கூட்டம் வந்தாலும் முதல் நாளாக வந்துருமே, எல்லாம் ஜோம் பண்ண காரணம் எதுவுமே கிடையாது. மட்டுக்கு இன்னைக்கு வரலையே, ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறோமே. 3வது அந்த தேவனுடைய அந்த அன்பில் நம்ம நிலைச்சிருக்கிறோமா? மூணாவது தேவனுடைய சித்தத்தில் நம்ம நிலைச்சிருக்கிறோமா? ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் தேவ சித்தம் உடனே எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு அறிவு பெருகி போச்சு, நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. உடனே எதையும் கேட்க மாட்டோம், டமால் டுமி செஞ்சோமா இல்லையா? இன்னைக்கு தேவ சித்தத்தை விட்டு டைவர்ட் ஆகிட்டீங்களா? நீங்கள் ஆகிட்டீங்கன்றது ஆவியில் உணர்ந்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. நீங்களும் நானும் அப்படி என்னையும் சேர்த்துக்கிறேன் உங்க கூட.
எங்கேயோ போயிட்டோமே. நான்காவது, ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் விசுவாசித்தோம், எல்லாத்துக்கும். ஆனால் இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சி போச்சே. இல்லை, சின்ன சின்ன காரியம், பெரிய பெரிய காரியம், படித்தோம், கேட்டோம், உற்சாகப்படுத்தணும், 4 பேருக்கு விசுவாசத்தை நம் மூலமாக கர்த்தர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணார். ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தில் குறைஞ்சி போய் என் வாழ்க்கை எப்படியோ போகுது பிரதர், எப்படியோ வாழ்கிறேன் பிரதர். போயிட்டோம் இல்லை. கொஞ்சம் இன்னைக்கு யோசனை பண்ணி பார்த்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து திரும்ப உமது ஜனங்கள் உமையிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று 84ஆம் சங்கீதத்தில் 85:6 நினைக்கிறேன், அதில் சொன்னது போல மீண்டும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆசிட்டிஸ் ஒத்துக்கங்க. நான்லாம் அப்படி தாங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கிட்ட எந்த காரியம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட போவேன். அவ்வளோதான் ஆண்டவரே, என்னால் முடியல, என்னால் தூங்க முடியல, எனக்கு இப்படி தான் ஆசிட்டிஸ் உள்ளது. அப்படியே ஒரு குழந்தை தன் தகப்பன்கிட்ட சொல்கிறத போல் உட்காந்து தேம்பி 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 அழுதுட்டேன்னா எனக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்திடுவார். அல்லேலூயா. நீங்களும் அழுகிறவங்க அநேக பேர் இருக்கீங்க. ஆனால் தேவனிடத்துல போய் அழுங்க, தேவனுடைய மார்பிலை போய் அழுங்க, தேவனுடைய தோளில் உட்காந்து கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுங்க. அந்த சின்ன குழந்தை அவங்க அப்பாவையோ தாத்தாவையோ பாட்டியோ பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷப்படுதோ, அதே போல் இயேசுவை பார்க்க நீங்களும் நான் ஆசையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருந்தா இயேசு ஈஸியாக பார்க்கலாம். 2வது, தேவனுடைய அன்பிலே நிலைச்சிருந்தா இயேசுவை ஈஸியாக பார்க்கலாம். 3வது, தேவ சித்தம். 4வது, உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யுங்க. பெரிய சப்ஜெக்ட் விசுவாசம். உங்களுக்கு தெரியாத காரியமே இல்லை. விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. 2 காரியம் போதும். ஒன்று, விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. 11:6. ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம். இது 2 போதும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பர் 5, 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. போதும், மீதி எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். நல்லா கவனிங்க. 5வது காரியம், தேவனுடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் வீட்டில் அபிஷேகத்தை நிறைஞ்செல்லாம் ஜெபிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜெபிக்க முடியாது, ஒத்துக்கிறேன். ஏன்னா அக்கம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது. ஆலயத்துக்கு அதுக்கு தானே வரும், தேவனுடைய ஆலயத்துக்கு தானே அதுக்கு தான் வரும். அப்போ அந்த ஆலயத்தில் வந்து பாட்டு பாடும்போது, ஆராதனை நடக்கும்போது 1 hour கர்த்தர் சாலிடாக தர்றார். அப்புறம் தான் 1 hour மெசேஜ். அப்போ அந்த 1 hour உங்களால் அபிஷேகத்தில் நிறைஞ்சி தேவ சமூகத்தில் வாழ முடியலன்னா, உங்களால் வீட்டிலலாம் நீங்கள் அபிஷேகத்தில் நிறையிறன்னு சொல்கிறதெல்லாம் போய் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்லா கவனிங்க. ஏதோ 2 வார்த்தை அந்நிய பாஷை ஜெபத்தில் பேசலாம், உபவாசத்தில் பேசலாம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், தட்ஸ் ஆல். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அந்த தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் தான் அவரை போல நடக்க முடியும். பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த அபிஷேகத்தில் நிறையில்லையே. நான் லாஸ்ட்டு ஒரு முறை ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னேன். அந்த சம்பவத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே மேக்சிமம் என் தலைமை சபையை விட்டு என் வாழ்நாளில் நான் போனதே கிடையாது. ஒரே ஒரு சண்டே நான் நினைக்கிறேன் பாஸ்டர்கிட்ட இங்கே இல்லை, நான் இருந்த சபையில் லிவிங்ஸ்டனுடைய அந்த இன்விடேஷன், மேரேஜ் இன்விடேஷனுக்காக ஃபஸ்ட்டு பையன் சொல்லி வீட்டுக்கு வீடு போகணுன்னு சொல்லி எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகும்போது பேர் இடமத்தோடு சொல்கிறேன், தூத்துக்குடியில் ஸ்பிக்குக்கு பின்னாடி இருக்கிற அபிராமி நகரில் அவங்க 2வது அக்கா இருந்தாங்க. அவங்க கிட்ட சாட்டர்டே போயிட்டோம். சண்டே உடனே கிளம்பி அப்படியே மதுரை திண்டுக்கல்னு நாங்கள் வரணும். பத்திரிக்கை கொடுத்துட்டோம். எங்கே போனாலும் அவங்க டிபிஎம் சபைக்கு தான் போவேன். அந்த சபைக்கு போனேன். எப்பயும் போல் நானும் எங்கள் மாமியார் இருந்தாங்களா, சாரி தெரியல, எனக்கு இருந்தாங்கன்னு தெரியல, சாரி. போயிட்டு அங்கே ஆராதனையில் ஏதோ மே மாதம் நல்லா ஞாபகம் இருக்குது. போயிட்டு அங்கே உட்காந்துருக்கிறேன். போதகர் நடத்துகிறாரு. நடுவில் தான் உட்காந்தேன், ஃப்ரண்ட்டில் இடம் கிடைக்கல, நடுவில் அப்படி உட்காந்துருந்தேன். அங்கே வந்து நல்ல பெரிய போதகர், நல்லா என்ன மாதிரி 4-5 மடங்கு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், பெரிய போதகர் உட்காந்து நடத்திக்கிட்டே இருந்தார். திடீர்னு வந்து யாரோ போகிறேன்னா கண்ணை திறக்கவே மாட்டேன், என்னுடைய பழக்கம். யாரோ எங்கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஏசுவானவர் தான் நம்ம கூட போகிறாருன்னு நைஸாக கண்ணை தந்து பார்த்தா அப்படி போதகர் இப்படி நடக்கிறாரு. சரி, இவர் ஏன்டா பாதி ஆராதனையை விட்டுட்டு போகிறாருன்னு பார்த்தா கையில் கண்ணால் பார்த்தது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கையில் இவ்வளோ பெரிய பெரம்பு. நான் இவரு நான் ஸ்கூலில் வாத்தியார் மாதிரி கையில் பெரம்பு வச்சுருக்கிறேன்னு இப்படியே கண்ணு மூடிட்டு திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிற வாலிப பசங்க பொம்பளை பிள்ளைங்க பலார்னு அடிக்கிறாரு. எனக்கான நடுங்கி போச்சு கை கால்லாம். சர்ச்சில் அப்படி அடித்து என் வாழ்நாளே பார்த்ததில்ல. வாரத்துக்கு 1 நாள் வர அபிஷேகத்தை நிறையிறதில்ல. கண்ணர் தந்து வேடிக்கை பார்க்க பலார்னு சோத்திர ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, அபிஷேகம் தானாக வந்துச்சு. அல்லேலூயா.
யோசித்து பார்க்குறேன். நடந்த சம்பவம் என் கண்ணால் பார்த்தது என் வாழ்நாளிலே மறக்க முடியாது. யோசித்து பாருங்களேன், வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க வரோம், அதில் 2.5 hours 3 hours. எப்படி வரீங்க எப்படி போகிறீங்களா உங்கள் இஷ்டம், குற்றப்படுத்தலை. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த என்னால் தாங்க முடியல, அதுக்கு மேலே குதிச்சா கஷ்டமாக இருக்குமே, வேறு வழி இல்லாமல் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறமே கண்ட்ரோல் பண்ண, என்னை மட்டும் கடைசியில் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வருவேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு நாள், இந்த நாளில் அபிஷேகத்தில் நிறையாமல், அபிஷேகத்தை நான் நிலைத்திருக்காமல் அடுத்த ஒரு வாரத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி குடும்பத்தை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி வேலை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்க. இப்படிப்பட்ட ஏசாயா 6 சொல்றாருல்ல, அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் நடுவிலே அப்படிப்பட்ட மனுஷனை ஃபேஸ் பண்ண போறீங்களே, வாரத்துக்கு ஒன்றும் அபிஷேகத்தை நிறைய முடியலையே. அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும், சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்யுமா, போதிக்கும். நம்பர் 1. 2வது ஏசாயா 10:27 வாசிக்கிறோம், அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். 2 காரியம் போதும், டைம் இல்லை. புரியுது அவங்களுக்கு? தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருங்கள், தேவனுடைய அன்பிலை நிலைத்திருங்கள், தேவனுடைய சித்தத்தில் நிலைத்திருங்கள், தேவனுடைய விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அபிஷேகத்தில். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த வாரம் நான் நெக்லெக்டாக இருந்துட்டேன், ஏனோ தானே இருந்துட்டேன், அடுத்த வாரம் வந்தேன்னா கண்ணை மூடனா கையை தட்டினா திரும்பியே பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் நிறைஞ்சாதான் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பனாதான் சொல்ல மாட்டீங்களா, நிரம்பனாதான் வழியும், நிரம்பலைன்னா வழியாது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு போவேன் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 8:31 7 சொல்லிட்டு தான் விடுவோம் உங்களை. அல்லேலூயா. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் போதும், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவருடைய சீஷராக இருப்போம். அப்போ 6வது காரியம், தேவனுடைய உபதேசத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் யோவான் 15:3 சொல்லுகிறது, இந்த உபதேசத்தினாலே நாங்கள் சுத்தமாகிறோம். இல்லை நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஓகேவா? அடுத்தது, இந்த உபதேசத்தை உடையவன் தான் பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் இருக்கிறான். 2 யோவான் 9:9 வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்க. ரீசெண்டாக ஒருத்தர் கால் பண்ணாங்க, கவனிங்க, எனக்கு இப்படிப்பட்ட காரியமெல்லாம் கேட்டதே கிடையாது, அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் சபை உண்டு, பாஸ்டர் உண்டு, பாஸ்டமா உண்டு, சபை மக்கள் உண்டு, அப்படியே வாழ்க்கையில் ஓட்டிட்டேன். கொஞ்சம் வெளியே வரும்போது இப்படி சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. அவங்கள்ட்ட பேசினாங்க, அவங்க பிள்ளைகள், அவங்களுடைய மருமகன், பேர பிள்ளைங்களை எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவங்கள வேறு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஊர் பேர்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு எதுக்கு அது, அவங்க சொன்ன அந்த ராங் டாக்டரின்ஸை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன அவங்க டினாமினேஷன், அவங்க அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வரும் அந்த நாள் அந்த பாஸ்டருக்கும் அந்த சபைக்கு போகிறவங்களுக்கும் தெரியுமா. நான் எங்கே போய் அடிச்சுக்குவேன், உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து வருகிற நாள் இயேசு கிறிஸ்துக்கே தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? அப்படி தானே பைபிள். நான் என்னப்பா இப்படி சொல்கிறேன், எனக்கு தெரியாதுப்பா. அவங்கள வேறு, எங்கள் தம்பியில் நல்ல சபைக்கு போகிறவங்க, அவங்க வேற ஒருத்தர், அது சொல்கிறதுக்காக சொன்னேன். நான் சொன்னேன், என்னப்பா, இல்லை எங்கள் பாஸ்டருக்கு தெரியுமா, அவங்க பாஸ்டருக்கு தெரியுமா, அந்த சபைக்கு வர எத்தனை பேர் இருக்கிறாங்க, 3 பேர் சபையில், அந்த 3 பேருக்கு இயேசு கிறிஸ்து வர்றது தெரியுமா, அது எங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாராம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், இருக்கிற உபதேசத்தை ஒழுங்காக இருங்க. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் சுத்தமாக இருப்பீங்க. உபதேசத்தில் நிறைத்திருக்கிறவன் தான் பிதாவையும் குமாரனையும் உடையவன். இது தவிர வேற காரியம் தேவையில்லை. கடைசியாய் 2 தீமோத்தேயு 3:14 சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. போதும், நல்லா கவனிங்க. நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய. நம்பர் 2 தேவனுடைய. நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 நம்பர் 6 கடைசியாய் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. மற்றபடி அது தீமோத்தேயுக்கு பவுல் அது தேவையில்லை. எவ்வளவோ கற்றுக்கிட்டீங்களே, அதில் நிலைச்சிருக்கிறீங்களா? யார் யார் மூலமாகவோ, பைபிள் ஸ்டடி மூலமாகவோ, இல்லை வருஷ எண்டில் சுத்திகரிப்பு கூட்டம், எவ்ரி மந்த் சுத்திகரிப்பு கூட்டம், எவ்வளவு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுத்தார். எந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கற்றுக்கொண்டவைகளே நீங்கள் நிலைத்திருக்கிறீங்கன்னு சொல்ல ஒரு காரியத்தை யாக்கோபு 1:22 மட்டும் வாசிச்சிருங்க. ஆவியான உணர்த்துறாரு. நான் முடிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நேரம்
திருவசனத்தை கேட்டீர்கள், கேட்கிறவர்களா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் எழுதின பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவரே கற்றுக் கொடுப்பார். கண்களை மூடி மறுபடியும் ஒரு விசை யாரா ஒருவர் மட்டும் மைக்கில் வாசிச்சிருங்க. எதுலெல்லாம் நிலைச்சிருக்கணும்? தேவ வார்த்தையில, தேவனுடைய வார்த்தை, தேவ அன்புல, தேவனுடைய அன்பு, தேவ சித்தத்துல, தேவ சித்தம், விசுவாசம், பரிசுத்த அபிஷேகம், உபதேசம், கற்றுக்கொண்டவைகளில் நீங்க நிலைச்சிருக்கிறீங்களா இல்லையா? உங்களை நான் குற்றப்படுத்தலை, மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க நிலைச்சில்ல, நீங்க சும்மா அப்படிலாம் சொல்லலை. ஆனால் உங்க உள்ளத்துல கையை வச்சு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நீங்க தான் ஆண்டவரை பேசினீங்க. யாரு கொண்டு வேணாலும் பேசுறவ பேசினீங்க. ஆனால் இவங்க சொல்லி கொடுத்த அந்த 7 காரியத்தில் நிலைச்சிருக்கணும்னு சொன்னீங்களே, ஆனால் நான் உண்மையாக நிலைச்சி இருந்தவங்க தான் எல்லாம். ஆனால் இன்னைக்கு நான் குறைஞ்சிட்டேன்ல, அந்த உண்மையை நான் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இனி நான் நிலைச்சிருப்பேன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு போகிறேன், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாயை திறந்து கேளுங்க. முதல்ல ஒத்துக்கங்க, ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு, எங்கேயோ இருக்க வேண்டியவன் எங்கேயோ இருந்து எப்படியோ வாழ்க்கையை கழிச்சிட்டேனே, இன்னைக்கு நான் நீங்கள் சொல்லிக் கொடுத்த காரியத்தில் நான் நிலச்சி நிற்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் நிலச்சி நின்னாதான் உங்களை போல நடக்க முடியுன்றதை நாங்கள் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நிலச்சி நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டால் கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். அநேகரை நம்மை கொண்டு ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று நாங்கள் சொன்னால் இந்த 7 காரியத்தில் நாங்கள் நிலைச்சி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறோமா என்று பார்த்தா குறைஞ்சிருக்கிறோம். கர்த்தாவே, உண்மையுள்ளவன் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் 12:1 சொன்னது போல் நாங்கள் குறைஞ்சிட்டோம். ஆனால் இந்த நாளிலிருந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கர்த்தாவே, நாங்கள் முயற்சினால் பயிற்சி செய்கிறோம். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அடுத்த சப்ஜெக்டை கேட்பதற்கு முன்பு இந்த காரியத்தை நாங்கள் நிலைத்து நின்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பிய சேவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் கேட்குமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும், கைவிடா காத்திடும் ரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். நிலைத்திருக்கக்கூடிய 7 அனுபவங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். இப்படியாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் நிலைத்திருந்து விசுவாசத்தில், அன்பில், இன்னும் தேவ சித்தம் செய்வதில், பரிசுத்த ஆவியிலே இன்னும் கர்த்தாவே கற்றுக்கொண்ட எல்லா காரியத்திலையும் நிலைத்திருக்க வேண்டுமென்று எச்சரிப்பான வார்த்தை கேட்டவைகளிலே நிலைத்திருந்து உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற அந்த முடிவான நித்தியமான ரட்சிப்புக்கு நீ வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும்